பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். மெய்யாகவே சத்தியத்தை கேட்கிற காதுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பேர் சத்தியங்களை கேளாமல் சத்தியத்தின் அந்த சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கோ கிருபையாக தேவன் சத்தியங்களை கேட்கிற காதுகளை தந்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக, ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட மரியாளுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே இயேசுவுக்கு தேவையானவைகளை, அவரோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு தேவையானவைகளை இந்த மரியாளின் சகோதரியாகிய மார்த்தாள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நம்முடைய ஊராக இருந்திருக்குமானால் ஒரு டீ கொடுக்கணும், ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், இவைகளையெல்லாம் மார்த்தாள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்து இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இதை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு கோபம் வந்து விடுகிறது இந்த மரியாள் மேலே. இயேசுவை பார்த்து கேட்கிறாள், போதகரே, அவள் ஏன் அமைதியாய் இருக்கிறாள்? நான் ஒருவளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உமக்கும் உம்மோடு கூட வந்திருக்கிறவர்களுக்கும் பணிவிடை செய்வதற்காக, உங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்திப்பதற்காகத்தான் நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவளோ வேலையே செய்யாமல் உம்முடைய பாதத்தினருகே அமர்ந்திருக்கிறாளே, அவளுக்கு கொஞ்சம் சொல்லும், வந்து வேலை செய்யும்படி அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லும் என்பதை போல இந்த மார்த்தாள் என்பவள் இயேசுவினிடத்திலே பேசுவதாக வேதம் சொல்லுகிறது. அதற்குத்தான் இயேசு அவளுக்கு பதில் கொடுக்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு கூறினதாக வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாக பல காரியங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இவைகளில் எதையாகிலும் ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இதில் எவைகளை நாம் தெரிந்தெடுக்கிறோமோ அதில் உள்ள பலன்களை நாம் அனுபவிப்போம். உதாரணமாக, வெளிச்சம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. இதில் இருள் நமக்கு தேவை என்று இருளை நாம் தெரிந்தெடுத்தால், இருளுக்கு சொந்தக்காரனாகிய சாத்தான், அந்த இருளுக்குள்ளாக இருக்கிற பூச்சிகள், இந்த இருளுக்குள்ளாக இருக்கிற பள்ளம் மேடுகள், இவைகளை எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் வெளிச்சத்தை தெரிந்தெடுத்தால் வெளிச்சத்தில் இருக்கிற நன்மைகள், நமக்கு வெளிச்சம் காண்பித்து கொடுக்கிற நல்ல பாதையிலே நாம் நடந்து சென்று செல்ல வேண்டிய இடங்களுக்கு அழகாக சுகமாக நம்மால் போய் சேர முடியும். எனவே நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதில் இருக்கிற காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால் வேதத்திலே அநேக காரியங்கள் இரண்டாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டு காரியங்களை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்துவிட்டு, இதில் ஏதாகிலும் ஒன்றை நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி தெரிந்தெடுக்கிற அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்றைக்கு மனுஷன், ஆதி மனுஷன், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தானோ அது முதற்கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொள்ளுகிற அந்த அறிவு அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது. எனவே அதற்கு பின்பு தேவன் மனுஷனுடைய விருப்பத்திற்கு விடுகிறார். இது நன்மையானது மனுஷனே, இது தீமையானது என இரண்டையும் நமக்கு முன்பாக வைத்துவிட்டு இரண்டை குறித்தும் நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார்.
மகனே இது நன்மை இது தீமை, மகளே இது நல்ல வழி இது கெட்ட வழி என்று இரண்டையும் நமக்கு சொல்லிவிட்டு இதிலே உனக்கு எது வேண்டுமோ அதை நீ தெரிந்தெடுத்து கொள்ளலாம். ஒருவேளை நல்ல வழி எனக்கு தேவை என்று நீ விரும்பினால் இந்த நல்ல வழியை நீ தெரிந்தெடுத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் எனக்கு அது தேவையில்லை, இந்த தீமை தான் எனக்கு அவசியம் என்று நீ விரும்புவாயானால் நீ தீமையை தெரிந்தெடுத்து கொள்ளலாம். அந்த தெரிந்தெடுக்கிற உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம், நாம் எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13 மற்றும் 14 2 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கு இயேசு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுவதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 2 வாசல்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். ஒன்று கேட்டுக்கு போகிற அந்த வாசல், கேட்டுக்கு போகிற வழி. இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வழி. ஒன்று நரகத்திற்கு போகிற வழி, இன்னொன்று பரலோகத்திற்கு போகிற வழி. இரண்டையும் அவர் ஒரு வாசலாக வைத்து 2 வழிகளையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். 2 வழிகளும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற அந்த வாசலானது இடுக்கமாய் இருக்கிறது, அது குறுகலாய் இருக்கிறது. ஆனால் கேட்டுக்கு போகிற அந்த வழியானது வாசல் விசாலமானதாகவும் வழியானது பெரியதாகவும் இருக்கிறது என்பதை குறித்து இயேசு அழகாக சொல்லிவிட்டு நீங்கள் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் அந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் அதுதான் ஜீவனுக்கு போகிற வழியாக இருக்கிறது. அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையில இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய முடிவு பரலோக ராஜ்யமாக இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளையும் மகிமைகளையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அதே போல உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்க்கும்போது அங்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்பவன் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு முன்பாக ஒன்றை சொல்லுகிறான். இதோ உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. உங்களுக்கு எது தேவை அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு நேராக நீங்கள் பயணிக்கலாம். உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை என்றால் இதுதான் வழி என்று சொல்லி அதற்கான வழியையும் சொல்லி கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம் தான். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று பக்தனாகிய மோசே சொன்னார். எனவே ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறார். இரண்டிலே எது வேண்டுமோ அதை நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாக இரண்டும் இருக்கிறது என்று மோசே சொன்னதாக வேத வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இதோ உங்களுக்கு முன்பாக ஜீவனும் நன்மையும் இருக்கிறது, இன்னொரு புறம் மரணமும் தீமையும் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஜீவனும் நன்மையும் ஒரு புறம் இருக்கிறது, மரணமும் தீமையும் ஒரு புறம் இருக்கிறது. உங்களுக்கு எது தேவை என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டதாக வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் கவனித்து பார்த்தால் பல நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களும் நன்மைகளையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள விரும்பாமல் விக்கிரக ஆராதனைகளுக்கு தங்களை விட்டு கொடுத்து, மாமிச இச்சைகளுக்கு தங்களை விட்டு கொடுத்து, சுய விருப்பங்களின்படி நடந்து அவர்கள் தீமையை தெரிந்து கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லி ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட பேசுவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு முன்பாக, என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக 2 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, தீமை இருக்கிறது, மரணம் இருக்கிறது. இடுக்கமான வாசல் இருக்கிறது, விசாலமான வாசல் இருக்கிறது. ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது.
நமக்கு எது தேவை, உங்களுக்கு எது தேவை என்பதை தெரிந்தெடுத்து கொள்ளுகிற உரிமையையும் அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம், எதை தெரிந்தெடுக்க போகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வியாகும். அது மாத்திரமல்லாமல் எரேமியா 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். தம்முடைய ஜனங்களோடு பேசி என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியை வைத்திருக்கிறேன், மரண வழியும் இருக்கிறது. 2 வழிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 2 வழிகளிலே உங்களுக்கு எந்த வழி தேவை, எந்த வழியிலே நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று ஜனங்களிடத்திலே கேள்வியை கேட்டதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும்போது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 26 மற்றும் 27 2 வசனங்களை அங்கு நாம் கவனித்து பார்த்தால் அங்கும் 2 காரியங்களை ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஒன்று, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் வாழுகிறவர்கள். இன்னொன்று, அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிற ஜனங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிற கூட்டம். 2 கூட்டங்களை ஆண்டவர் அங்கு அடையாளப்படுத்தி அந்த 2 கூட்டத்திற்கும் ஒவ்வொரு மனிதனாக அவர் சொல்லி அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகிற மனிதனை புத்தியுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புத்தியுள்ள மனுஷன் கற்பாறையிலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரமிட்டு தன்னுடைய வீட்டை கட்டினான் என்று இயேசு சொல்லுகிறார். புத்தி இல்லாதவனோ மணலின் மேலே அஸ்திபாரமிட்டு தன்னுடைய வீட்டை கட்டினான் என்று எழுதிவிட்டு கடைசியிலே ஒரு நாளிலே பெருமழை வந்து பெரு வெள்ளம் அந்த வீடுகளின் மேலே மோதின போது ஒருவன் நிலைத்து நின்றான், இன்னொருவன் அழிந்து போனான் என்று இயேசு கூறுவதாக வேதம் சொல்லுகிறது. அப்படியே மணவாளனை வரவேற்பதற்காக போன கன்னிகைகள் 10 கன்னிகைகளை இயேசு 2ஆக பிரித்து புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர் என்று சொல்லி அங்கும் 2 கூட்டம் இருப்பதை இயேசு நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம், இல்லாவிட்டால் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு 2 பேர் போனார்கள் என்று இயேசு கூறுகிறார். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்களாம். அதிலே ஒருவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். இன்னொருவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை. அவனுடைய ஜெபம் கேட்கப்படாதபடியினாலே அவன் எப்படி ஆலயத்திற்கு சென்றானோ அப்படியே அவன் வீட்டிற்கு திரும்பி போகிறான். எந்தவித மாற்றமும் இல்லாமல், எந்தவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல், உம்முடைய வீட்டின் நன்மையினாலே நாங்கள் திருப்தி அடைகிறோம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த திரளான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக ஓட்டை விழுந்த ஒரு பாத்திரத்தை போல அந்த மனிதன் இருந்து எவ்வளவு கொடுத்தாலும் அது தங்காத பாத்திரத்தை போல அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருந்து எதையுமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதவனாக வெறுமையானவனாக அவன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? தேவனுடைய வீடாகிய தேவாலயத்திற்கு 2 மனிதர்களும் சென்றார்கள். 2 பேரும் தேவாலயத்துக்கு தான் போனாங்க. இங்கு உலக ஜனங்களை குறித்து இயேசு பேசவில்லை. ஆலயத்திற்கு வராத ஜனங்களை குறித்து இயேசு பேசவில்லை. தொலைக்காட்சியிலே செய்திகளை கேட்காத ஜனங்களை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கு பேசவில்லை. கூட்டங்களுக்கு செல்லாத மக்களை குறித்து பேசவில்லை. சபைக்கு போகாத மக்களை குறித்து இயேசு பேசவில்லை. ஜெப ஆலயத்திற்கு போனவர்கள், தேவாலயத்திற்கு போன 2 மனிதர்களை குறித்து தான் ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். 2 பேரும் ஜெபம் பண்ணினார்கள் என்று இயேசு கூறுகிறார். கொஞ்சம் ஆழமானதுதான், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றவர்கள், ஜெபம் பண்ணினவர்கள், இவர்கள் 2 பேரில் ஒருவனை தேவன் அங்கீகரித்தார், மற்றொருவனை தேவன் நிராகரித்தார். ஒருவனுடைய ஜெபம் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொருவனுடைய ஜெபம் தேவனாலே நிராகரிக்கப்பட்டு போனது. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்டாரோ அந்த மனிதன் நீதிமானாக்கப்பட்டவனாக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவனாக அவன் சந்தோஷமாக திரும்பி போகிறான். ஆனால் ஜெபம் கேட்கப்படாத மனிதனோ வெறுமையாக அவன் திரும்பி போகிறான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்களும் தேவாலயத்திற்கு போகிறீர்கள், ஜெப ஆலயத்திற்கு போகிறீர்கள், இருக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் போகிறீர்கள், தொலைக்காட்சியிலே வருகிற எல்லா செய்திகளையும் கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபரா, தேவனாலே நிராகரிக்கப்படுகிற நபரா? ஒருவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவனுடைய ஜெபம் நிராகரிக்கப்பட்டது. நீங்கள் யார்? 2 கூட்டத்திலே நீங்கள் எந்த இடத்திலே நிற்கிறீர்கள்? தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நிற்கிறீர்களா, தேவனாலே தள்ளப்பட்ட இடத்தில் நிற்கிறீர்களா? ஜெப ஆலயத்திற்கு சென்றவுடனே ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிற இந்த பொல்லாத காலத்தில், ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிற பொல்லாத காலத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறக்கும்படி தெளிவாக இங்கு கூறியிருக்கிறார். அவர்கள் தேவாலயத்தில் தான் இருந்தார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஒருவனை தேவன் தள்ளினார், ஒருவனை தேவன் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? அவனுடைய ஜெபத்திலே, அவன் ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் ஒரு பெருமை, அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்த பெருமை. நான் இந்த பரிசேயனை போல இல்லை, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, நான் அவங்கள விடலாம் நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன், அவங்கள விட நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அவங்கள விட நான் நல்ல பிரசங்கம் பண்ணுறேன், அவங்கள விட நான் நல்ல பாட்டு பாடுறேன், அவங்கள விட நான் நல்ல வேலை செய்கிறேன், நல்ல டேலண்டாக இருக்கேன். உள்ளுக்குள்ளே இருந்த பெருமை, தேவன் அவனை தூக்கி எறிந்தார். நீங்களும் நான் எந்த இடத்துல இருக்கிறோம்? கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கணும். நாம் செய்கிற காரியங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறவைகளா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை கவனித்து பாருங்கள். அதில் 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தார்கள். 2 பேரும் கர்த்தருக்கு தான் காணிக்கை கொண்டு வந்தாங்க. பேய்க்கு கொண்டு போல, பிசாசுக்கு கொண்டு போல, கர்த்தருக்கு தான் காணிக்கை கொண்டு வந்தாங்க. காயின், ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள் காணிக்கை. அதில் ஒருவனுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார், இன்னொருவனுடைய காணிக்கை தேவன் நிராகரித்தார். ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருவனுடைய காணிக்கையுடைய சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது. இன்றைக்கு நாம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோமா என்பது கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்து கூறும்போது அதிலும் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் வரும்போது வயலிலே 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எல்லாமே 2 வருவதை நாம் பார்க்கலாம். ஏன்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் கூறுகிறது, சோம்பர் கையார் வேலை செய்கிறவன் தரித்திரன் அடைவான், ஆனால் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இங்கும் வேலை செய்கிறார்கள், வேலை செய்யாமல் தூங்கிக்கிட்டு இருக்கல, யாரும் வேலை செய்கிறாங்க. 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருவன் சோம்பல் உள்ளவன், இன்னொருவன் சுறுசுறுப்புள்ளவன். இதில் வேதம் சொல்லுகிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன், சோம்பல் உள்ளவன் எவ்வளவு வேலைகளை செய்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, அவன் மேலும் மேலும் தரித்திரம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்புள்ளவர்களாக செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் எல்லைகளை பெரிதாக்க முடியும், உங்கள் ஊழியத்திலே செழிப்பை கட்டளையிட முடியும், ஆத்துமாக்களை கொடுக்க முடியும், வேலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும், தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண முடியும். சோம்பர் கையால் இருந்தால், நீங்கள் ஊழியத்திலே சோம்பலாய் இருந்தால், வேலையிலே சோம்பலாய் இருந்தால், உங்கள் தொழிலிலே சோம்பலாய் இருந்தால், தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இயேசு கடைசி நாளிலே நியாயாதிபதியாய் இறங்கி வரும்போது அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். மெய்ப்பரானவன் தன்னுடைய மந்தையை வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக பிரிப்பது போல அன்றைக்கு இயேசுவும் ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்க போகிறார்.
ஒரு கூட்டம் அவருடைய வலது பக்கத்திலே நிற்க போகிறது, இன்னொரு கூட்டம் அவருடைய இடது பக்கத்திலே நிற்க போகிறது. இதிலே வலது பக்கத்திலே நிற்கிற கூட்டத்தை பார்த்து இயேசு சொல்லுவார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்ய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்தவர் சொல்லுவார், பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களை நரகத்திற்கு போங்கள். பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட நரகம், கொடிய அக்கினி நிறைந்த நரகம், கந்தகம் நிறைந்திருக்கிற நரகம், பூச்சிகளும் புழுக்களும் நிறைந்திருக்கிற நரகம், அந்த நரகத்திற்குள் போங்கள் என்று இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்ல போகிறார் என்று வேதம் கூறுகிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் நேரடியாகவே ஒரு கேள்வியை வைக்கிறார். நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீர்கள்? நீங்கள் எதை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட போகிறீர்களா, தேவனாலே நிராகரிக்கப்பட போகிறீர்களா? யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நாம் செய்கிற காரியங்கள் வெறும் சடங்காச்சாரங்களாக, சம்பிரதாயங்களாக மாறிவிடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உணர்வோடு கூட, நான் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது, தேவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா, சம்பந்தம் இருக்கிறதா, தேவன் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து நாம் வாழ வேண்டும். உலகத்தார் சொல்லுகிறார்கள், வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. வழிகளிலே நின்று நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நீங்கள் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. அந்த வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் சரியானவைகளை தெரிந்து கொண்டு, இயேசு மார்த்தாளுக்கு சொன்னது போல தேவையானது ஒன்றே என்று சொன்னார் அல்லவா, அந்த தேவையானது ஒன்றை, சரியானதை நாம் தெரிந்து கொண்டு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய நித்திய வாழ்க்கையை பரலோகத்தில் கழிக்க தேவன் விரும்புகிறார். இந்த பூமியிலே தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நாம் பிரித்து பார்த்து, இதில் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து, அவருக்கு பிரியமாய் நாம் வாழுவதற்கு தீர்மானம் எடுப்போம். அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது தேவன் நம்மை அங்கீகரிப்பார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட நம்மை வைத்து கொண்டு அங்கு கனத்தையும் மேன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் சரியானவைகளை தெரிந்தெடுக்க கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலே உங்களை நிரப்புவாராக என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you. God bless you.